நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவிலே பெற்ற நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை பொழுதிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. அவர் கிருபை என்றென்றும் சதா காலமும் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். ஆண்டவரை நம்பினா நமக்கு என்ன கொடுப்பாருன்னா கிருபையை கொடுப்பார். ஆமென். கிருபை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளை காக்கும், கிருபை நம்மளை தப்பு வைக்கும், கிருபை நம்மளை வழி நடத்தும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதனால் அந்த கிருபையை நமக்கு தந்து அதோடு கூட சத்தியத்தை நமக்கு கொடுத்துருக்கார் ஆண்டவர். ஆமென். ஏன்னா இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் எங்கே இருக்காரா? நமக்குள்ளே வாசிச்சிரு. எனக்குள்ளே இயேசு இருக்கார். சொல்லுங்கள், எனக்குள்ளே இயேசு இருக்கார். ஆமென். சரி, இந்த நாளில் நம்ம பார்க்குற தேவ வார்த்தையின் தலைப்பு உன்னதமானவர். அல்லேலூயா. ஆக்சுவலாக உன்னதமானவர் மறைவு அப்படின்னு அந்த தலைப்பில் இன்றைக்கி உன்னதமானவர் என்றதை மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? நம்ம இருக்கோம் எங்கே இருக்கோன்னா அவர் மறைவில் தான் இருக்கிறோம். ஆமென். அப்போ இந்த உன்னதமானவர் என்பதற்கு வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு இன்றைக்கி விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஆமென். சரி, உன்னதமானவர் அப்படின்றது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஹை. என்ன அர்த்தம்? தமிழில் உன்னதமானவர், இங்கிலீஷில் மோஸ்ட் ஹை. நம்முடைய தேவன் எப்படி பார்த்தீங்களா? மோஸ்ட்னா லிமிட்டேஷனே கிடையாது, எல்லாவற்றிற்கும் மேலானவர். ஆமென். எப்படிப்பட்டவரா நம்ம ஆண்டவர்? எல்லாவற்றிற்கும் மேலானவர். ஆமென். அப்போ அவரை தெய்வமாக கொண்ட நம்ம பாக்கியவான்கள். ஆமென். உண்மையா இல்லைங்களா? அப்போ எல்லோரும் தேவர்களை வணங்குவாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு விளக்கத்தை காமிக்கிறேன். தேவர்கள் என்பது என்ன, தேவன் என்பது யார் என்பது இன்றைக்கி பார்க்கலாம். சரி, அப்படி இங்கிலீஷில் மோஸ்ட் ஹை என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 91 உன்னதமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் மோஸ்ட் ஹைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எபிரேய பாஷையில் எலியோன் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. என்னது? எலியோன். ஏல்னா தேவன், யோன்னா உயர்ந்தவர், உயர்ந்த தேவன் வச்சுக்கோங்க. எலியோன் கூட சொல்லுவாங்க. சரி, அப்போ எலியோன் என்கிற இந்த வார்த்தை முதலாவதாக வேதத்தில் இடம்பெற்ற இடம் எது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆபிரகாம் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு வராரு. வரும்பொழுது உன்னதமான ஆசாரியன், உன்னதமான வாசிங்க அந்த வசனத்தை, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். ஆமென். அவருக்கு பேர் சொல்லப்படல, மெல்கி சாடைக்கு சொல்கிறோம். மெல்கி சாடைக்கு அவர் பேர் அல்ல. முதலாவதாக இந்த உன்னதம் என்கிற வார்த்தை வேதத்தில் இடம்பெற்றது இங்கே தான். ஆமென். ஏன் உன்னதம்னா இஸ் த மோஸ்ட் ஹை, எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர் பெரியவர், அவர் சிறந்தவர், அவர் உயர்ந்தவர். ஆமென். அப்போ அப்படிப்பட்ட நல்ல தேவனை நம்ம தெய்வமாக கொண்டிருக்கோம், நம்ம பாக்கியவான்கள். ஆமென். அப்போ அவர் உயர்ந்தவர் என்பதை குறித்து வேதம் அநேக இடத்துல சாட்சி கொடுக்குது. மொத்தம் இந்த எலியோன் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் 53 தடவை இடம்பெற்றிருக்கு, புதிய ஏற்பாட்டில் 13 தடவை இடம்பெற்றிருக்கு. ஆக மொத்தத்தில் 53 ஒரு 13 66 தடவையும் இடம்பெற்றிருக்கு. பைபிளில் மொத்தம் புஸ்தகங்கள் 66. அந்த 66 ஆகமங்களிலும் 66 புஸ்தகங்களிலும் அவர் உயர்ந்தவர். ஆமென். அப்படியாக எண்ணிக்கையோடு கூட கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு. நிறைய இடத்துல அவர் பெரியவர் என்பதை மற்றவர்களும் சாட்சி கொடுத்தாங்க, தேவ பிள்ளைகளும் சாட்சி கொடுத்துருக்குறாங்க. இப்போ தேவன் சொல்றாரு, நான் உன்னதமானவர்ப்பா, நீங்கள் ஏன் மறைவில் இருக்கிறீங்க. ஆமென். நான் உயர்ந்தவர், நீங்கள் என் மறைவில் இருக்கிறீங்க. ஆமென். அப்போ உன்னதமான மறைவில் இருக்கிறவங்க நம்ம யார் தான்? நம்மளும் உயர்ந்தவங்க தான். ஆமென். நம்மை உலையான சேற்றிலிருந்து சாக கிடந்த நம்மளை, அழிந்து போக கிடந்த நம்மளை உயர்த்தி தூக்கி எடுத்த தேவன். ஆமென். எடுத்து எங்கே வச்சுருக்காருன்னா அவர் மறைவில், அவர் மறைவில். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுங்களா? அவர் மறைவில் இருக்கிறோம். அவர் மறைவில் இருந்தால் என்னென்ன ப்ராஃபிட் என்பதை கீழே நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக கொடுக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கி இயேசுக்குள்ளே இருக்கிற நமக்கு வெற்றி. ஆமென். தோக்குற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம தோக்க மாட்டோம். பிசாசு தோற்று தலைதெறிச்சு ஓடுவான். ஆமென்.
கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ முதலாவதாக தேவன் பெரியவர் என்பதை குறித்து மோசேயின் மாமனாகி அந்த எத்திரோ சொன்னார் பாருங்க. மோசேயின் மாமாவுக்கு மொத்தம் 8 பேர், டிஃப்ரெண்ட்டாக. மோசேன்னு வச்சது யார்? பார்வோனுடைய குமார் தான் மோசேன்னு வச்சாங்க. அப்பா அம்மா மோசேன்னு வைக்கல. மோசேக்கும் 8 பேர். அம்மா ஒரு பேர், அப்பா ஒரு பேர், அண்ணன் ஒரு பேர், அக்கா ஒரு பேர், எல்லாம் ஒவ்வொரு பேர் வச்சாங்க. பார்வோனுடைய குமார்த்தையும் ஒரு பேர் வச்சாங்க, அதுதான் மோசே. ஆமென். மோசே என்பதுக்கு என்ன அர்த்தம்னா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த எத்திரோ அவர் சொல்லுகிறாரு, யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆமென். அவர் அந்நிய தெய்வத்தை தான் வணங்கினவர். ஆனால் தேவன் செய்த அதிசய செயல்களை பார்த்து மிரண்டு போய் சொல்கிறாரு. நல்லா பாருங்கள், அவருக்கும் எகிப்துக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. எகிப்துக்கும் அவருக்கும் ஜஸ்ட் பக்கத்தில் தான். தேவன் என்ன செய்தார் என்று இந்த எத்திரோவுக்கு அறிந்திருக்காரு. முதல் வாதையிலிருந்து கடைசியாக செங்கடலில் போட்டு அவங்கள தீர்த்து கட்டினது வரைக்கும் யாருக்கு தெரியும்? எத்திரோவுக்கு தெரிந்தான் சொல்கிறாரு, கர்த்தர் எல்லா தேவர்களும் பார்க்கிலும் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பெரியவருடைய பிள்ளைகள். ஆமென். அப்போ அவர் பெரியவர், அவர் சிறந்தவர், அவர் உயர்ந்தவர். அவருடைய பிள்ளைகள் நம்மளை எப்படி விடுவார் ஆண்டவர்? ஒருவேளை இம்மையில் நமக்கு கஷ்டம் வரலாம், மறுமையில் நமக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் இங்கே நம்ம இம்மையிலையும் பார்த்திங்கன்னா சிங்கக்குட்டியே தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். இயேசுனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும். அதான் சொன்னார், ஏன் நீ கவலைப்படுற? சாப்பாடு கவலைப்படுறியா? கவலைப்படாத. துணிக்கு கவலைப்படுறியா? நீ கவலைப்படாத. நீ விசேஷித்தவன், நான் உனக்கு தரேன். ஆமென். ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னாரு. கர்த்தர் நல்லவர். சரி, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 10 வாதைகளை குறித்து சொன்னால் எல்லாத்தையும் ஆண்டு தும்சம் பண்ணுறாங்க. அவங்க எகிப்தின் தேவர்கள் எல்லாரையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாரு. ஆமென். அவங்க சூரியனை வணங்கினாங்க. சூரியனை வணங்கினதால் சூரியனை 3 நாள் ஆண்டவர். ஆமென். அவங்க சூரியனை, நதியை, எல்லாத்தையும் தெய்வங்களாக வணங்கினாங்க. ஆனால் தேவன் அவைகளை தெய்வமாக வைக்கல, பகலையால் அது ஒரு கருவி. ஆமென். டே ஷுட் பி பிரைட்டர், அதுக்காக இந்த வெளிச்சத்தை கொடுத்ததுக்காக அவர் உண்டாக்கின ஒரு கிரியை. ஆமென். அதை இருளாக்கிறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஆமென். சந்திரனை ரத்தமாக மாற்றுறதுக்கும் அவரால் முடியும். ஆமென். அப்படி அவன் வணங்கின நதியை கர்த்தர் ரத்தமாக மாற்றினார். அவன் வணங்கின சூரியனை கர்த்தர் அந்தகாரப்படுத்தினார். அவராலே எல்லாம் ஆகும். அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்பதை காண்பித்திருக்கார். அல்லேலூயா. அதனால்தான் எத்திரோ இப்படி சொல்கிறாரு, கர்த்தர்னா அவர் தான் நம்ம இயேசுவே கர்த்தர், எல்லா தேவர்களிலும் மேலானவர் என்று. என்பதை இப்போ நான் அது வரைக்கும் அவர் நம்பலை, அவ்வளவு அற்புதம் செஞ்சதுக்கப்புறம் நம்புகிறாரு. ஆமென். கர்த்தர் பெரியவருங்க. சரி, சாலமோன் சொல்கிறாரு தேவன் பெரியவர் என்பதை. சங்கீதம் 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Chronicles 2 chapter 2. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாக இருக்குமா. எங்க எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், அதனால் அவருக்கு நான் கட்டப்போகிற ஆலயமும் பெருசான். ஆமென். சூப்பர்ல. என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். அவருடைய ஞானம் எங்கே விளங்குதுன்னா, என் தேவன் பெரியவருங்க, நான் அவருக்கு சிறந்ததை கொடுப்பேன், சிறந்த பாடலை பாடுவேன், சிறந்த முறையில் துதிப்பேன், எல்லாம் சிறந்தது. ஏன்னா அவர் சிறந்தவர், அவர் பெரியவர். ஆமென். இந்த சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்பாடு பாருங்கள், எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர். ஆமென். நல்ல ஒரு வெளிப்பாடு. அப்படி அவர் கட்டின ஆலயம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டம்.
பயங்கர எந்த ராஜ்யத்திலையும் எங்கேயும் கட்டப்படாத அளவுக்கு அவர் கட்ட தேவன் கிருபை செஞ்சார். அவருக்கு ஏது தங்கம், அவருக்கு ஏது வெள்ளி? வானமும் பூமியும் தங்கமும் வெள்ளியும் எல்லாம் இந்த பூமியில் தேவன் உண்டாக்கின, பூமியில் கர்த்தர் உண்டாக்கினது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படி சாலமோனுக்கு சொல்கிறாரு, எல்லா தேவரிலும் என் தேவன் பெரியவர். அப்போ நம்ம கர்த்தருக்கு எதையாவது செய்யும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, நான் யாரை துதிக்கிறேன், அவர் எப்படிப்பட்டவர் என்பதனுடைய வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சாதாரண தேவர்களை துதிக்க வரல, தேவர்களை பார்க்க வரல, தேவனை துதிக்கவும் தேவனை பார்க்க வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். ஏன்னா நம்ம பிரச்சனையோடு வந்திருப்போம், இங்கேருந்து போகும்போது விடுதலையோடு போவோம். ஆமென். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. காற்றையும் கடலையும் அவர் அதற்றுவார். பிசாசு கொண்டு வருகிற அந்த இறைச்சலையும் அந்த பலத்த காற்றையும் கர்த்தர் அடக்குவார். அமைதலாயிரு, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சீராத. ஆமென். ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஆமென். இப்படி இந்த நல்ல தெய்வம் பெரியவர் என்பதை வேதம் நமக்கு அநேக இடத்துல சாட்சி கொடுக்குது. அதை 2 சாட்சி ஒரு பார்த்தோம், எத்ரோவும் அதற்கு கூட சாலமோனை குறித்து பார்த்தோம். ஆண்டவரும் சொல்லியிருக்கிறாரு. நான் உங்களுக்கு அதை பின்பதாக விளக்குறேன். எரேமியா 10:6 எடுத்துக்கோங்க. எரேமியா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா சாப்டர் 10 verse 6. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. வல்லமை அடுத்த வாரம் வல்லமை. ஆமென். வல்லமை குறித்து பார்ப்போம். தேவ வல்லமை எப்படி பட்டது என்பது. இன்றைக்கி உன்னதமானவர், அவர் உயர்வான தேவன். அவரை நம்புகிற நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம அவர் நம்பிட்டோம், நம்பினன் அவர்களை அவர் வெட்கப்படுத்த மாட்டார், கையும் விட மாட்டார். ஒருவேளை இந்த சூழலை நம்ம ஒரு மாதிரி இருப்போம், ஆனால் இது நிரந்தரமானது அல்ல. கர்த்தர் நம்முடைய துன்பத்தை நீக்குவார். அல்லேலூயா. பிசாசு நம்மளை ட்ரை பண்ணுவான், ட்ரை பண்ணாலும் கர்த்தர் விட மாட்டார். ஆமென். எல்லாவற்றும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறாரு. சரி, இப்போ எரேமியா சொல்கிறாரு பெரியவர் என்று. ஆமென். சங்கீதம் 115:5 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. சங்கீதம் 135 Psalm 135 chapter verse 5. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும். ஆமென். ஐயோ, நம்ம ஆராதிக்க வந்த தேவன் சாதாரண தேவன் இல்லைங்க. உயர்ந்தவரை, மேலானவரை, சிறந்தவரை நம்ம போற்ற வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். அவரிடத்துல வந்தவங்களை கர்த்தர் வெறுமையாகவே அனுப்ப மாட்டார். நம்ம என்ன கவலை, என்ன எக்ஸட்ரா வந்தாலும் இன்றைக்கி கர்த்தர் உங்கள் இருதயத்தை சமாதானப்படுத்துவார். ஆமென். கிதியோன் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே போரடிக்கிறாரு. கிதியோன் அழுதுகிட்டே போரடிக்கிறாரு. ஏன்னா சத்ரு வந்து எல்லாத்தையும் வாரிட்டு போயிடுவான்னு. ஆண்டவர் வந்து சொன்னார் கிதியோனுக்கு, எகோவா ஷாலோம். ஆமென். உனக்கு சமாதானம். ஆமென். அப்படி கலங்கின நேரத்தில் நமக்கு சமாதானத்தை கொடுக்குற ஒரு நல்ல தேவன். ஆமென். சரி, இவர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஹை பார்த்தீங்கன்னா அவர் மோஸ்ட் ஹைக்கு ஏறினார்னு புதிய ஏற்பாடில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாடும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடலாம். சரிங்களா? அவர் மோஸ்ட் ஹை என்பதை எல்லாவற்றுக்கும் மேலே ஏறினார் என்பதையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் வாசம் செய்கிறார் என்றும் வேதம் நமக்கு சாட்சியிடுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியன்ஸ் சாப்டர் 4 verse 8 to 10. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, போதும், மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்றும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இயேசு பார்த்தீங்கன்னா இறங்கினார், அப்புறம் ஏறினார். யாருக்காக இறங்கினார், யாருக்காக ஏறினார்? ஏன்னா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்காக. எங்கே தெரியுமா இறங்கினார்? பூமியின் ஆழத்தில், பாதாளத்துக்கு இறங்கினார். ஆமென். நல்லா பாருங்க. அவருடைய சிங்காசனம் 7 வானங்களுக்கு மேலாக ஒருவரும் சேரா ஒளியில் யாருமே போக முடியாது. அங்கே
ஒருவரும் சேரா ஒளியில வாசம் செய்கிற தேவரே நீர் பரிசுத்தன்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த மனுஷனும் போல, எந்த தூதனும் அங்கே போல, அவர் மட்டும் வீற்றிருக்கிற ஒரு இடம், அந்த இடத்துக்கு போனாராம். அப்போ போகிறதுக்கு முன்னாடி கீழே இறங்கினார். யாருக்காக இறங்கினார்னா எனக்காக. ஆமென். அவரை நம்பின முற்பிதாக்களுக்காக, அவரை நம்பின நமக்காக பூமியின் ஆழத்தில் மரித்து அந்த ஆவியில் கீழே போய் அவரை நம்பினவர்களை அப்படியே கூண்டோடு எடுத்துட்டு மேலே போனார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இது யாருக்காக இறங்கினார்? கர்த்தர் எனக்காக இறங்கினார். அப்போ நமக்காக இறங்குகிற தெய்வனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எங்க ஒரு அதிகாரி இறங்க மாட்டாங்கங்க, நம்ம தாங்க போயிட்டு வணக்கம் வைக்கணும். அப்படி தானே? ஒரு பெரிய அதிகாரிகிட்ட போய் வேலை ஆகணும்னா நம்ம தாங்க வணக்கம் வைக்கணும். அவங்க ஏஞ்சி கூட நம்ம சொல்ல மாட்டாங்க, அவங்க உட்காந்தே பதில் சொல்லுவாங்க. ஆனால் நம் தேவன் அவருடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் சிறைப்பட்ட தம்முடைய ஜனங்களை மீண்டுமாக எடுத்துக்கொண்டு உன்னதத்திற்கு ஏறி சென்றார். எங்கே போகிறான்? அப்படியே வாசிக்கலாம். அடுத்த வசனம் வாசிங்க. 9ஆம் வசனமா? ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே. அப்போ பூமியின் பாருங்க, பூமியின் தாழ்விடம் பார்த்தீங்கன்னா பிட் என்று சொல்லப்பட்டிருக்கு, பாதாளம். சரிங்களா? பாதாளத்தில் யார் தான் இருந்தது? பாதாளத்தில் 2 லேயர் இருக்குது. ஒன்று கீழ் பாதாளம், இன்னொன்று மேல் பாதாளம். கீழ் பாதாளத்தில் தேவனை அறியாத, தேவனை ஏற்றுக்கொள்ளாத, தேவனை ஏற்றுக்கொண்டும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத, தங்கள் இஷ்டப்போக்கில் நடந்த ஜனங்களும், மேல் பாதாளத்தில் தேவன் தனக்கு கொடுத்த வார்த்தையின்படியாய் வாழ்ந்து, தேவன் கொடுத்த கட்டளைப்படியாய் வாழ்ந்து முடித்து தன் ஜீவனை விட்டு மேல் பாதாளத்தில் போய் இருந்தாங்க. 2 இருக்குது, கீழ் பாதாளம், மேல் பாதாளம். அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இங்கே ஐஸ்வர்யவான், அங்கே லாசரு. இங்கிருந்து அங்கே பார்க்க முடியும். இங்கே இருந்த ஆபிரகாம் அப்புறம் இருந்து அதுலேருந்து முதல் மனுஷன் யார் தெரியுங்களா? முதல் மரிச்சது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடைய கல்லறை ஓப்பன் ஆன பொழுது மற்ற எல்லாருடைய கல்லறை ஓப்பன் ஆச்சு. தெரியுங்களா? மேத்யூ 27 சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துடைய கல்லறை ஓப்பன் ஆச்சு. நல்லா பாருங்கள், அவரை நம்பினா அவர் உயிர்த்தெழுந்த போது நம்மளே உயிர்த்தெழுவோம். அதுக்கு அடையாளமாக தான், சாட்சியாக தான் அங்கே வச்சுருக்கிறாரு. ஆமென். அப்போ அவருடைய கல்லறை 3 நாள் கழித்து அவருடைய கல்லறை ஓப்பன் ஆச்சு. அவர் கல்லறை ஓப்பன் அப்புறம் எல்லாருடைய கல்லறையும் ஓப்பன் ஆச்சான். அப்போ முதல் யாருடைய சரீரம் எழுந்திருக்கும்? முதல் மரித்த ஆபேல். ஆமென். ஆதாம் இல்லை, ஆபேல். ஆபேலுடைய சரீரம் பூமியிலிருந்து லபுக்குன்னு மேலே வந்திருக்கும். வந்து அப்படி நின்று இருப்பார் ஆபேல். ஆமென். ஆபேல் அங்கே எருசலேமில் காட்சி கொடுத்தாரு. ஆமென். கொடுத்தாங்க இல்லைங்களா? அவங்க காட்சி கொடுத்தாங்கன்னு பைபிளில் இருக்குது. மரித்த பரிசுத்தவான்கள் சரீரங்கள் எழுந்து எருசலேமில் எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாங்களாம். ஆமென். அப்போ இயேசு எங்கே இறங்கினாருன்னு பார்க்கும்போது 2 கீழ் பாதத்தும் போயிருப்பார். கீழ் பாதத்தை போய் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எப்பா நீ உயிரோடு இருந்தப்போ எவ்வளோ சொன்னாங்க உனக்கு, என் வார்த்தை எவ்வளோ சொன்னாங்க, நீ கேட்டியா? நீ கேட்டிருந்தா நீ அங்கே இருந்திருப்ப, ஆபிரகாம் மடியில் லாசருக்கிட்ட. நீ கேட்கல, நீ இங்கே மாட்டிட்டடா கண்ணா. இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, நியாய தீர்ப்பு நாளில் தான் நீ வருவ மேலே, நீ அது வரைக்கும் அங்கே இரு. அப்போ ஆண்டவரே, என் நிலைமை நான் ஒன்றும் செய்ய முடியாது, நீ ஜீவனுள்ள நாளில் நீ நன்மையை தெரிந்து கொள்ள என் வார்த்தையின்படியாக நடக்கலை, நீ இங்கே இரு. என் வார்த்தையின்படியாக நடந்த என் பிள்ளைங்க அங்கே இருக்காங்க, அவங்கள நான் அப்படியே சிறைப்பட்டிருக்காங்க, அவங்கள கொண்டு போய் நான் போகிற வழியில் 7 வானங்கள் பார்த்தீங்களா? 3ஆவது வானம் தான் பவுல் போனார். எத்தனை வானம் போனார்? அந்த 3ஆவது வானம் தான் பேரடைஸ். 3க்கு மேலே தான் ஹெவன். சரிங்களா? 3க்கு மேலே தான் ஹெவன் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ ஹெவனுக்கு போகும்போது 3ஆவது வானத்தில் இவங்களை எல்லாரையும் கொண்டு போய் விட்டுட்டு, சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு, ஏன்னா மரித்து உயிர் திறப்பு நம்ம எப்படி இருப்போமா? தேவ தூதர்களை போல இருப்போம் என்று சதுசேயர்கிட்ட கர்த்தர் சொன்னார். தேவ தூதர்கள் இடத்துல கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு, யாரிலிருந்து ஆபேலிருந்து கிறிஸ்து வரைக்கும் கிட்டத்தட்ட
அந்த கல்லன், அந்த கல்லன் கல்லன் 2 பேரில் ஒருத்தன் பார்த்தீங்களா, அந்த கல்லன் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு அவங்கள பத்திரப்படுத்திட்டு தன் உன்னத ஸ்தானத்திற்கு 7 வானங்களுக்கு மேலாக ஒருவரும் சேரா அந்த உன்னதத்திற்கு ஏறி அங்கே தன்னுடைய சிங்காசனத்தில் அமர்ந்தார். அல்லேலூயா. தேவன் எங்கே அமர்ந்தார்? அதனால தான் அவருக்கு பேர் மோஸ்ட் ஹை. லிமிட் ஹை இருக்குது, 7 வானங்கள் லிமிட் ஹை, அதுக்கு மேலே ஹை தான் மோஸ்ட் ஹை. இந்த வானத்திலே ஒரு வானத்திலே யாரும் போக முடியல. நிலாவுக்கு போகிறன்றாங்க, அதுக்கு இத்தனை நாள் ஆகுதுன்றாங்க, அங்கே விடுறான்றாங்க, இங்கே விடுறான்றாங்க. ஒரு லேயருக்கே நாக்கில் தண்ணி, நாக்கு தள்ளுது. பூமியின் ஆழத்தை இது வரைக்கும் ஒருவனும் கண்டுபிடிக்கல. ஆமே, கண்டே பிடிக்கல. சரி, பூமின்ற பாருங்கள், கடலின் ஆழத்தை கண்டே பிடிக்கல. எங்கள் அருகில் இருக்கிறதே அவங்க கண்டுபிடிக்க முடியலன்னா எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? கடல் ஆழத்தை கண்டுபிடிக்கல மனுஷன். இன்னும் போக போக எப்படி இருக்காது? தேவாலத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக சமுத்திரத்துக்கெல்லாம் போக தேவையில்ல, கையிலே கொடுத்துருக்காரு. ஆமாம், நமக்கு கடல் ஆழத்தை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆழத்தை தெரிஞ்சுக்கோங்க, இது உங்களை உன்னதத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படி சிறைப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போய், நல்லா பாருங்க, அவரை நம்பினா நமக்கு ட்ராப் இல்லைங்க, அவரை நம்பினா நமக்கு உயர்வு தான். ஆமென். நம்மளை கீழே விட மாட்டார், நம்மளை எடுத்துகிட்டு போவார் மேலே. இது நமக்கு சாட்சியை கர்த்தர் இங்கே சொல்லியிருக்காரு. சரி, யோவான் 13ஆம் அதிகாரம் 13 சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவை தவிர, இயேசுதான் தேவன், அவரை தவிர யாரும் போல என்பதை இங்கே ஆணித்தனமாக தன்னுடைய வாயினால் அவரே சொல்கிறார். John 3 chapter 3 verse 13. John chapter 3 verse 13. வாசிங்க. வாசிங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான. அப்போ யார் தான் பரலோகத்திலிருந்து இறங்கினது? பரலோகத்தில் இருந்தது யார்? இயேசுதான். ஆமென். இருந்தது யார்? இயேசுதான் பரலோகத்திலிருந்து இறங்கினவர், இயேசுதான் பரலோகத்தில் இருக்கிறவர். அல்லேலூயா. அப்படியே வாசிங்க, கண்டினியூவா. ஒருவனும் இல்லை. ஆமென். எங்க அவர் தாங்க மோஸ்ட் ஹை. இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார், எனக்காய் வந்தார், உங்களுக்காய் வந்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். ஏன்னா நீங்களும் நானும் ரட்சிப்பு அடைய, தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாய் இருந்த பாவத்தை எந்த சக்தியும் எடுக்க முடியாது, எவனாலும் எடுக்க முடியாது. அவருடைய ரத்தமே அந்த பாவத்தை எடுத்து போடும். அப்போ தான் கான்டாக்ட் ஒன்றாகும், வேறு வழி இல்லை. அதனால அவர் நமக்காக ஜீவனை கொடுக்குது. சரி, நெருப்பி சொல்லுவாங்க, அவரையே காப்பாற்றிக்க முடியல, அவரெல்லாம் ஒரு தெய்வமா? ஹலோ, அவரை காப்பாற்றிக்க தெரியும். நான் இப்போ கூப்பிட்டேன்னா, பேதுரு காதை வெட்டினார்ல, பேதுரு மல்குசுடைய காதை வெட்டின பொழுது அவர் சொன்னார், நான் இப்போ சொன்னேன்னா 12க்கும் மேலான லேகன் இறங்குவாங்க. அவர் திரும்பி பார்த்த பொழுது சேவகர்லாம் கீழே விழுந்தாங்களாம். யாரை தேடுறீங்க? இயேசுவை தேடுறேன். நான் தான் அப்படின்னு கீழே விழுந்தாங்களாம். அவர் வல்லமை அவரை விட யாரும் கிடையாது. ஆமென். அப்படி ஒரு நல்ல தெய்வம், நமக்காக ஜீவனை தந்தவர். இப்போ சொல்கிறாரு, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஆமென். ஒரே தெய்வங்க. இஸ்ராயேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவர் தான். அவர் அங்கிருந்து எனக்காய் வந்தார். சொல்லுங்கள், எனக்காய் வந்தார், எனக்காக வந்தார், எனக்காக ஜீவனை தந்தார், எனக்காக அடி வாங்கினார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நான் என்னத்தை செய்வேன் ஆண்டவருக்கு? இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானத்தை எடுப்போம். அவர் உன்னதர், அவர் எனக்காக வந்திருக்கார், நான் என்ன செய்யணும்? சாலமோன் சொல்கிறார், அவர் பெரியவர், அவருக்கு கட்டப்படுகிற ஆலயமும் பெரியதாக இருக்கணும். அவர் பெரியவர், நான் அவருக்கு கொடுக்குகிற துதி பெரிதாக இருக்கணும். நான் அவருக்கு செலுத்துகிற ஸ்தோத்திரங்கள், உதடுகளின் கனியாக ஸ்தோத்திரங்கள் பெருசாக இருக்கணும். ஆமென். கர்த்தர் நம்ம அதை எதிர்பார்ப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இங்கே அவரை தவிர இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, வசனம் வாசிங்க, இன்னொரு வசனம். அதே எபேசியர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. எல்லா வானங்களுக்கும்
மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எத்தனை இந்த பாயிண்ட் தான் பிடிக்கும் நீங்கள். அப்போ அவர் இங்கே எங்கே போயிருக்காங்க? எல்லா வானத்துக்கு மேலே தான் உன்னதம் இருக்குது. ஆமென். மோஸ்ட் ஹை எங்கே இருக்குன்னா 7 வானத்துக்கு மேலாக தான் அந்த ஹை பிளேஸ் இருக்குது. ஏன்னா அவர் தான் ஒவ்வொரு வானத்தையும் உண்டு பண்ணி ஒவ்வொன்றுக்கும் வாசலை வச்சு ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றால் நிரப்பினார். ஆமென். இந்த பூமியை பார்த்திங்கன்னா பூமியில் புல் பூண்டு செடியினால் நிரப்பினார். ஆமென். சமுத்திரத்தை மச்சங்களால் நிரப்பினார். ஆகாயத்தை பறவைகளால் நிரப்பினார். ஆமென். எல்லாவற்றையும் நிரப்பி ஆகாயத்தை நட்சத்திரங்களால் நிரப்பினார். அப்படி ஒவ்வொன்றையும் உருவாக்கி ஒவ்வொன்றால் நிரப்பி 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 செஞ்சு முடித்தது தான் இந்த ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தமிழில் வானம் இருக்கல, ஒரு வானம் நினச்சிக்க போகிறீங்க. இங்கிலீஷில் தெளிவாக இருக்கும் ஹெவன்ஸ். ஹெவன்ஸ். இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த். எர்த் ஒன்று தான், பூமி ஒன்று தான். ஆனால் வானங்கள் 7. இந்த 7க்கு மேலாக போன பார்த்தீங்கன்னா அதுதான் ஹை. நமக்கு 1க்கு மேலே போக முடியாது. இது நிலாவுக்கே முடிஞ்சிடுது. தூதர்களுக்கு தூதர் எத்தனை? 3வது வானத்தில் இருக்காங்களா? ஏன்னா 3வது வானத்தில் இருந்தால் மண்ணா பொழிஞ்சுது. தூதர்கள் உண்ணும் உணவால் இந்த ஜனங்களை போஷித்திர. ஆமென். அவரை நம்பி வந்தால் எதை வச்சும் போஷிப்பார். ஆமென். அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுப்பார். சொல்ல அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுப்பார். அவர் சொல்ல மண்ணா கூட கூடையாக வந்துடும். அவர் சொன்னார்னா கூட கூடையாக அப்பம் வந்துடும், கூட கூடையாக மீன் வந்துடும். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ சொல்லப்பட்டிருக்கு எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினருமாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அவர் இங்கே இறங்கினார்னா தாழ்விடத்தில் இருக்கிற நம்மை உயர்த்துவதற்காக. அவருக்காக இறங்கலைங்க, உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக இறங்கினார். ஆமென். நம்ம அனுதின ஜெபத்தில் ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபிக்கணும். தேசத்தில் ஜெபிக்கிறவங்க இருக்குன்னு கர்த்தர் எதிர்பார்ப்பார். உங்கள் அனுதின ஜெபத்தில், தனிப்பட்ட ஜெபத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஜெபிங்க. ஆமென். கர்த்தர் அதில் பிரியப்படுவார். ஏழைகளுக்கு இறங்குவதும் கர்த்தர். இப்படிப்பட்ட பலிகளில் தேவன் பிரியமாக இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டு வரும்பொழுது அதில் பிரியப்படுகிற தேவன் ஒரு ஏழை ரட்சிக்கப்படணும் ஜெபிக்கிறீங்க, அதில் எவ்வளோ பிரியப்படுவார் இன்னும். ஆமென். கர்த்தர் அதாங்க விரும்பார். ஏன்னா ரட்சிக்கிறதுக்காக தான் இங்கே வந்தார். ஐயோ என் புள்ள என்ன மாதிரியே எண்ணெய் வச்சுருக்கு, நான் எதுக்காக பூமிக்கு வந்தனோ அந்த சித்தத்துக்காக ஜெபம் பண்ணுது. ஆமென். டெய்லி தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிங்க. நம்ம ஜெபிக்க கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். ஆமென். சத்துரு நிற்பான், நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இங்கே எல்லா வானங்களுக்கு மேலானவர் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 1:9 சொல்லப்பட்டிருக்கு. சீஷர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? எடுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு போகிறேன். அப்போஸ்தலர் 1:9 உயர எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 4 இது தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 3:16 சொல்லப்பட்டிருக்கு. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு சாப்டர் 3:16 ஃபுல்லாக வாசிங்க. அதை ரகசியம் என்கிற ஒரு வார்த்தை எங்கே சொல்ற, சீக்ரெட். அன்றையும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. பாயிண்ட் போடுங்க, இருங்க, ஸ்டாப் பண்ணுங்க. தேவன் எப்படி வெளிப்பட்டாரா? அப்போ ஏசு யாரு? தேவன், மகா பெரிய தேவன். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களாலே காணப்பட்டார். புற ஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஆமென். மகிமையில் ஏறெடுத்து அந்த இயேசு தாங்க தேவன். அந்த தேவன் தாங்க மாம்சமாக இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அவர் என்ன சொன்னார்னா,
நான் தேவன் எங்கேயும் சொல்லிக்கல, நான் தேவனுடைய குமாரன் தான் சொன்னார். ஆமென். நம்மளாம் யார் தான்? இந்த மாம்ச சரை இருக்கிற வரைக்கும் நம்ம தேவனுடைய குமாரன். ஆமென். மரித்து உயிர்த்திடும் பொழுது மகிமையில் அவருக்கு ஒப்பாக இருப்போமா? ஆமென். என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி, என்ன ஒரு ஸ்டாண்ட் பாருங்க ஆண்டருக்கு. நம்மளை இந்த பாவியை பரிசுத்தவான மாற்றி அவருக்கு சமமாக ஆக்கியிருக்கிறான். ஆமென். அவர் இருக்கிற வண்ணமாக இருப்போமா? ஆமென். இப்போ தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு எப்படி மகிமையிலே ஏர் எடுத்து கொள்ளப்பட்டார். அப்போ இங்கிலீஷில் பட்டிருக்கு ரிசீவ்டு அப் இன்டு க்ளோரின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலே போனாராம். எங்கே போனாருன்னு தெளிவாக சொல்லிட்டேன். இன்றைக்கி 7 வானங்களுக்கு மேலாக கர்த்தர் போயிருக்கிறாரு. ஏன்னா உண்டாக்கினது அவர் தானே, உண்டாக்கினவர்களுக்கு மேலாக அவர் இருக்கிறார். ஆமென். ஒரு பொருள் நான் உருவாக்குறேன்னா அதுக்கு மேலே தான் நான். ஆமென். ஏன்னா நான் உருவாக்கின பொருள் அது என்னை விட கம்மி தான். ஆமென். சரிங்களா? அது பெருசாகாது. உண்டாக்கின அவர் தான் பெரியவர். எபிரேயர் 4:14 சொல்லப்பட்டிருக்கு. வரிசை அவங்க சொல்லிட்டு போகிறேன். எபிரேயர் 4:14 வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போனாராம். எபிரேயர் 4 நான் அப்படி சொல்லிட்டு போகிறேன். ஹீப்ரூஸ் 4:14 வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போனாராம். அவருக்கு தான் தெரியும். ஏன்னா உண்டாக்கினது அவர் தான். எந்தெந்த இடத்துல ஒன்றாம் வானத்திற்கு வாசல் எங்கே இருக்குது, 2ஆம் வானத்திற்கு வாசல் எங்கே இருக்குது, 3ஆவது வானத்துக்கு வாசல் எங்கே இருக்குது, ஜன்னல் எங்கே இருக்குது, 4ஆவதுக்கு எல்லாம் எங்கெங்கே வாசனை அவர் தான் தெரியும். ஏன்னா உண்டாக்குனது யார் தான்? கர்த்தர். வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போனாராம். போதும். அதே எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 7:26 பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு, அதுக்கு தான் சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கு. பரியாசக்கார் உட்கார இடத்துல பாவிகளுடைய வழி இல்லாமலும், பரியாசக்கார் உட்கார இடத்துல உட்காரணும் எங்கே இருக்கணுமா? கர்த்தருடைய வேதத்தில் இருக்கணுமா? ஆமென். பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும், நல்லா படிங்கத, வானங்களிலும், இந்த வானங்கள்லாம் இருக்குல்ல இவைகளிலும் உயர்ந்தவராம். ஆமென். அதனால தான் அவருக்கு என்ன பேர்? மோஸ்ட் ஹை. என்ன பேர்? வானங்களிலும் பெரியவராம். ஆமென். சொன்னாருங்களா? எபிரேயரில் பவுல் மூலியமாக தேவன் திருவுளம் படிச்சினார். ஆமென். சரி, அப்போ வானங்களிலும் பெரியவராய் உயர்ந்தவராக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 2:9-10 வாசிக்கும் போது எல்லா நாமத்திலும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். வானோர், வானத்தில் தூதர்கள், பூமியில் இருக்கிற பூமியின் கீழே இருக்காங்கல்ல, இந்த கீழ் பாதாளம் சொல்லி அவங்க முட்டி காலம் முடங்குமா. இங்கே முடங்காதில் அங்கே முடக்க வைப்பாரான். ஆமென். எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கி இயேசுவே தேவன்று எல்லா நாவுகளும் அறிக்கை செய்ய சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 104:1 சொல்லப்பட்டிருக்கு, நீர் மிகவும் பெரியவராக இருக்கிறான். சங்கீதம் 104:1 நீர் மிகவும் பெரியவரான். சாதாரண அல்ல, எப்படிப்பட்டவரா? நீர் மிகவும் பெரியவர். சாதாரண பெரிய, மிகவும் பெரியவர். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் பெரிய பதவியில் இருந்தால் அவனுக்கு மதிப்பு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்ல மதிப்பு தான் இருக்கும். லேபராக இருந்தால் இப்போ அதை எடுத்து வை, இப்போ அதை எடுத்து எப்படிவாங்க. லேபராக இருந்தால் அதுதான் மரியாதை. ஆனால் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மரியாதை செலுத்துவாங்க. அப்போ அந்த உயர்ந்த தேவனுக்கு நம்ம எந்த அளவுக்கு கவனத்தை செலுத்தணும்? ஆமென். உண்மையா இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு கனத்தை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஏசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் டான்னு சொன்னார். 12ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 12:6 சொல்லப்பட்டிருக்கு, நான் தேவாலயத்திலும் பெரியவரான் சொன்னார். இந்த ஆலயம் இருக்குல்ல, இப்போ இது எக்ஸாம்பிள் நம்ம ஆராதிக்கிற இடம், இது பெருசா, இதுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவரா? தேவன் தாங்க பெரியவர். சாலமோன் கட்டின ஆலயம் பெருசாக இருக்கட்டும், அந்த ஆலயத்தில் தேவன் வந்தாதான் அந்த ஆலயத்துக்கு வேல்யூ. ஆமென். ஆமென். நான் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, எனக்குள்ள இயேசு இருந்தால் தான் நான் பெரியவன். ஆமென். ஏன்னா மோஸ்ட் ஹை எனக்குள்ளே இருக்கிறாரு. அவர் இல்லைன்னா நான் வேஸ்ட். ஆமென். அவர் இல்லைனா நான் வேஸ்ட். இந்த உலகம் வேணால் மாம்ச ஜனங்கள் வேணால் பெருசு சொல்லலாம், ஆனால் ஆவிக்குரிய பிரகாரத்தில் நான் வேஸ்ட், ஒன்றுமே இல்லை. இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? ஏன்னா அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் மறைந்திருக்கிறது.
ஆமென். கொலோசியர் சொல்லப்பட்டிருக்கு, ஜீவன் எங்கே இருக்கான்? கிறிஸ்துக்குள்ளே இருக்கான் நம்முடைய ஜீவன். ஆமென். அந்த ஜீவனை கிறிஸ்துக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஆமென். சரி, இன்னும் 12, அதே மத்திய 12:41 சொல்லப்பட்டிருக்கு, யோனாவிலும் பெரியவராம். யோனாவிலும் ஏன் சொன்னதுங்க யோனாவிலும் பெரியவன்னு சொல்லிட்டு, யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு நினிவே மட்டும்தாங்க மனம் திரும்பிச்சு. ஆனால் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு அகில உலகமும் இன்றைக்கு மனம் திரும்பி இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நான் யோனாவிலும் பெரியவர்னார். யோனாவிலும் பெரியவர்னா, யோனா குறிப்பிட்ட ஒரு நினைவே மட்டும்தான். ஆனால் இயேசு அப்படி அல்ல. அகிலத்திற்கும் வார்த்தை கொடுக்கிறவர், தூதர்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறவர், வானங்களுக்கு கட்டளையை கொடுப்பவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னொரு வாசல் இருக்கு, சாலமோனிலும் பெரியவராம். ஏன் சாலமோனு பெரிய? சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்ததே நான் தான்ப்பா. சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்து யார் தான்? சாலமோனிலும் பெரியவர். அப்போ நம்முடைய தேவன் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர் என்பதை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஆமென். ஏன் இதெல்லாம் இன்றைக்கி நினச்சிருப்போம், என்னடா இது அவரை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்பீங்களே. ஆனால் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா, இயேசு எப்படிப்பட்டவர் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா, கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆமென். அதே சங்கீதம் 91:14 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. 14. விடுவிப்பேன். போதும். என் நாமத்தை எப்பவுமே அவர் நாமத்தை நம்ம தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு கேட்குற, உங்களுடைய நாமம் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? என் நாமத்தை நீ கேட்பானேன் அப்படின்னு சொல்லி அவனை பிளஸ் பண்ணிட்டு போயிட்டாரான். அந்த ஒரு வழக்கம் இருக்கும். நீதிமொழிகள் சொல்லப்பட்ட 30ஆம் அதிகாரத்தில் அவருடைய நாமம் என்ன, அவர் குமாரனுடைய நாமம் என்ன, அதை நீ அறிவாயோ அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம கிருபை பெற்ற ஜனங்கள் அவர் நாமத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆமென். அவர் நாமம் யாவே, அவருடைய குமாரனின் நாமம் எகோஷுவா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏன்னா அந்த நாமத்தை நம்ம அறிஞ்சிருந்தோம் வைங்களேன், அவர் நல்லவர், சமாதானம் கொடுக்கிறவர், காக்கிறவர், தப்பு வைக்கிறவர், இது எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் எங்கே வைப்பாரா? இதுக்கு தான் இன்றைக்கி இந்த இதை உன்னதமானவர் டைட்டில் எடுத்தேன். நீங்கள் இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டீங்கன்னா அவர் நாமத்தை நீங்கள் அறிந்து கொண்டு நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை வரும்போது அவர் இடத்துல அதிகமாக விசுவாசமாக இருப்போம். விசுவாசிக்கிற நம்மை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆமென். எங்கே வைப்பாராம்? அவர் உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு, அவருடைய அடைக்கலத்தில் நம்மளை வைப்பார். அதான் சொல்லப்பட்டிருக்கு லூக்கால, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கும் வண்ணமாய் நான் எத்தனையோ தரம் உன்னை சேர்த்து கொள்ள ஆசையாக இருந்தேன், உனக்கோ என்னிடத்தில் வர மனசே இல்லை. அப்போ இயேசுவின் இடத்துல வர மனசு இல்லைன்னா மனசு எங்கே போச்சு? உலகத்தில் போச்சு. பாவம் எப்படி இருக்கும்? பாவம் செய்கிறதுக்கு இனிமையாக இருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமென். உண்மையில்லைங்களா? அப்போ எருசலேமே எருசலேமே, நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கலான்னு உன்னை அழைச்சேன், நீயோ என்னிடத்துல வரலை அப்படின்னாரு. ஆமென். இன்றைக்கி நம்ம அவர் நாமத்தை நல்லா அறிஞ்சோன்னா நம்முடைய துதியின் ஸ்டைல் மாறும், நம்ம ஜெபிக்கிறத ஸ்டைல் மாறும். ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நமக்கு தெரிஞ்சிடும். சாலமோன் சொல்கிறாரு, எங்கள் தேவன் எல்லா தேவனும் பெரியவர், அவருக்கு நான் கட்டப்போகிற ஆலயம் பெஸ்ட்டு. உங்கள் ஜெபத்தில் ஒரு ஸ்பெஷல் வரும், உங்கள் துதித்தில் ஒரு ஸ்பெஷல் வரும், எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஏன்னா நம்ம ஆராதிக்கிறவர் சாதாரண அல்ல, வானத்தையும் பூமியையும் வானங்களையும் பூமியையும் படைத்த தேவன், எல்லா வானங்களுக்கும் மேலாய் ஒருவரும் சேராய் இடத்துல வாசம் செய்கிற தேவன் என்பதை உணர்ந்து கொள்வோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் சிம்சனுடைய அப்பா உங்கள் நாமத்தை கேட்டார், உங்கள் நாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னா, என் நாமத்தை நீ ஏன்பா கேட்குறேன், அது அதிசயம். ஆமென். மோசையை கேட்டார் நாமம், ஜனங்க கேட்டால் யார் ஒன்று அனுப்புதுன்னா,
நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவனாய் கர்த்தர், இதுவே என் நாமம், இதுவே தலைமை நாம பிரஸ்தாபம் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல சொன்னார், நான் யாவே. முதல்ல ரிவீல் பண்ணார் மோசேக்கிட்ட, நான் எகோவா என்கிற யாவே தான் அதோடைய மெயின் பாயிண்ட். ஏன் அவங்க சொல்ல மாட்டாங்கன்னா, அது பரிசுத்தமான வார்த்தை, அவர் பரிசுத்தர். இந்த வாய் எப்படி, அதான் ஏசாயா சொன்னார், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் நான், அசுத்தமான மனுஷன் நடுவில் வாசம் பண்ணுறேன். அசுத்தம் அப்படின்னு தேவன் சேராஃபின்கிட்ட சொல்லி நெருப்பை எங்கே எடுத்து போகிறான், நெருப்பை எங்கே எடுத்து போனார், அங்கே பரலோகத்தில் ஒரு பலிப்பீடம் இருக்குது. இது பலிப்பீடம் இருக்குல்ல, இதுதான் பலிப்பீடம். இந்த பலிப்பீடத்தை இந்த அக்னியை எடுத்துகிட்டு, இந்த அக்னி இங்கே இந்த அக்னி, இதுதான் அக்னி எடுத்துகிட்டு போய் அவன் வாயை தொட சொன்னாரான். அவன் வாயை தொடனா அவன் வாய் சுத்தம் ஆச்சான். இன்றைக்கி இங்கேருந்து வருகிற வார்த்தை உங்கள் வாயை மட்டும் இல்லை, உங்கள் சரீரம் முழுதுமாய் சுத்தப்படுத்தும். அதனால தான் ஓய்வு நாளில் ஆண்டவர் சொன்னார், உங்களை ஆசீர்வதித்து உங்களை பரிசுத்தப்படுத்துவேன். ஆமென். நம்ம சண்டே ஏதோ வரோம் நினச்சிட்ருக்கீங்களா? தேவ வார்த்தை உங்கள் மேலே வரும்பொழுது நீங்கள் சுத்தமாறீங்க. ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென். இதுதாங்க நமக்கு தேவன் கொடுத்த ஒரு கட்டளை. எதுக்கு தெரியுமா இன்றைக்கி வந்திருக்கோம்? நம்ம இன்றைக்கி வந்ததே அவருடைய வார்த்தையை மேலே பட்டுச்சு. இன்றைக்கி நான் பரிசுத்தமாக இருக்கேன். ஆமென். ஆமென். அப்படி பலிப்பீடத்தில் இந்த அக்கினியை கொண்டு போய் வாயை தொட்ட உடனே அவன் வாய் சுத்தமாச்சுன்னு வேதம் சொல்லுது. பரலோகத்துலேயும் பலிப்பீடம் இருக்குது, இங்கேயும் பலிப்பீடம் இருக்குது. அங்கேயும் நெருப்பு இருக்குது, இங்கேயும் நெருப்பு இருக்குது. இதோ நெருப்பு அவருடைய வார்த்தை அக்கினியாயம், அவருடைய வார்த்தை கண்மலையை உடைக்கிற சம்மட்டியாயம். ஆமென். இந்த அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரியும் இன்னைக்கு. ஆமென். இனி நம்மளுடைய ஆராதனை நார்மலாக இருக்கக்கூடாது. நான் ஆராதிக்கிறவர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும். நீ தெரிஞ்சிட்டன்னா உன்னை கீழே வைக்க மாட்டார், உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி இந்த பாயிண்ட்டை கர்த்தர் பேச சொன்னார். மோஸ்ட் ஹை. நம்ம யாருடைய பிள்ளைகளாம் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாசிங்க. சங்கீதம் 82 முடிச்சிடலாம், அவ்வளோதான். சங்கீதம் 82:6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் நம்மளாம் யார் தானா? நம்மளாம் யார் தான்? தேவர்களாம். தேவனுடைய படைப்பாகிய நம்ம தேவர்களாம். இன்னும் புதிய ஏற்பாடில் சூப்பராக சொன்னார் ஆண்டவர். யோவான் 10:34-35. ஜான் சாப்டர் 10 verse 34 and 35. அங்கே இன்னும் தெளிவாக பேசுகிற பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய். இப்போ அங்கே பாருங்களேன், நான் சொன்னேன்னு அவர் தான் பழைய ஏற்பாடில் சொன்னார். சங்கீதத்தில் நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? போதும், இப்போ முடிஞ்சா. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட நம்மளாம் யார் தானா? யார்? இதை நான் ஸ்டார்டிங் சொல்கிறேன்னு சொன்னேன். நம்மளாம் யார் தான்? நீங்கள் எல்லாரும் தேவர்கள் என்றும் உன்னதமானுடைய மக்கள் என்றும். ஆமென். ஏன்னா அவர் உன்னதமானவர். வசனத்தை வேதத்தை என்கிட்ட கொடுத்துருக்காரு. வேதத்தை வாங்கின நம்ம யார்? தேவர்களாம். அப்போ 33 தேவர்களை வணங்குறவங்களாம் தேவர்களா மனுஷர்களா? அவங்கெல்லாம் மனுஷங்க. அந்த மனிதர்களை தேவர்களாக இன்றைக்கு வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆமென். ஆனால் நம்ம வேதம் தெளிவாக சொல்லுது, வேத வசனத்தை பெற்ற நம்மளாம் யார் தானா? தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். நம்மளாம் யார் தான்? நல்லவருங்க. அதோடு விட்டுல, நீங்கள் எல்லோரும் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆமென். பைபிளை வாங்கினாதான் நமக்கு மேன்மை. ஆமென். அப்போ இன்றைக்கி உலக இங்கெல்லாம் வணங்குறதுலாம் யார் வணங்குறாங்க? அவங்க தேவனை விட்டாங்க.
சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் அவர் சிருஷ்டித்த மனுஷர்களை தொழுது சேவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமோ சிருஷ்டிகர் யார் என்றும் சிருஷ்டி எது என்றும் பகுத்து நமக்கு வெளிப்படுத்தின நம் தேவனை தொழுது கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தூதனை கூட வணங்கக்கூடாது. தூதன் காலில் யோவான் வந்தபோது எழுந்திரி அப்பா, என் காலில் நீ ஏன் விழுற, நான் உன்னை போல ஒரு வேலைக்காரன். ஆமென். அவர் தான் படைப்பாளி. இஸ் த மோஸ்ட் ஹை. அவரை தொழுதுகொள். நானே அவர் தான் தொழுது கொள்றேன்னு சொன்னான். இந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார், யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்பது. இந்த ஞானம் எல்லாம் வேதத்தில் தான் இருக்குங்க. இல்லைன்னா சிருஷ்டியை தொழுது கொள்ளாமல் கண்டதை போய் தொழுது கொள்வோம். கண்டதை தொழுது கொள்ளலாம் பிரயோஜனமே இல்லை. ஆமென். அவரை தொழுது கொள்ளுங்க, அவரை உயர்த்துங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சரிங்களா? வசனம் இப்போ மழை வந்துடும். 91 சங்கீதம் 91:14 சொல்லிருக்கு, அவர் நாமத்தை நீ நம்பினதால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பனாரு. அது மட்டும் இல்லை, நீ அவர் நாமத்தை அறிந்திருக்கிறதால உயர்ந்த அடைக்கலம் மட்டும் இல்லை. அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அப்படியே இதுதான் பாயிண்ட்டு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். சூப்பர்ல. நீ நாமத்தை அறிஞ்சன்னா உன்னை உயர்ந்த அடக்கத்தில் வைப்பார். நீ ஜெபம் பண்ணுவ, நீ பண்ணுற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமென். ஆபத்தில் அவரே வந்துடுவாராம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், இன்னும் எக்ஸட்ரா எல்லார்கிட்டையும் கர்த்தர் வந்தார். ஆமென். காப்பாற்றுறது மட்டும் இல்லை, நம்மை கனப்படுத்துகிற ஒரு நல்ல தெய்வம். ஆமென். இன்றைக்கி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவர் நாமத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த கரம் தட்டி பாடிடுவேன். அவருக்கு ஏகப்பட்ட பேருங்க. ஆமென். ஆனால் ஒரு தேவன் தான். அதனால தான் அவருக்கு வந்து 16,000ங்களும் சிறந்தவர். ஆமென். வெண்மையும் சிவப்புமானவர். ஆமென். எப்படி ஒரு வர்ணம் பாருங்கள். அவர் நல்லவர். இப்போ இன்றைக்கி புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி இந்த உன்னதர் மோஸ்ட் ஹை, இஸ் த மோஸ்ட் ஹை காட். நான் அவர் மறைவில் இருக்கிறேன். ஏன்னா எதுக்கும் வேண்டிய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் இருளில் நடமாடுகிற இடத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஆமென். ஏன்னா அவர் என் கூட இருக்கிறாரு. ஆபத்தில் நான் அவன் கூட இருக்கிறேன்னாரு. ஆமென். இருக்கிறேன்னு சொன்னவர் பொய் சொல்ல. அவர் இருப்பார், காப்பார், நடத்துவார். இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார், என்றென்றும் நடத்துவார். தலைமுறைக்கும் நடத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆமென். பைபிள் தாங்க ஆதாமில் இருந்து இயேசு வரைக்கும் சொன்ன தலைமுறைகளை சொன்ன ஒரு சிறந்த புஸ்தகம் பைபிள் தான். லூக்காவில் பார்த்தீங்கன்னா ஆதாமிலிருந்து இயேசு வரைக்கும், இப்போ இயேசுலேருந்து நம்ம வரைக்கும் கர்த்தர் அங்கே எழுதி வச்சிருப்பார். ஆமென். நம்ம மறந்துடுவோம். எங்கள் தாத்தா பேர் தெரியும் எனக்கு, எங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா உங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர்? கர்த்தர் பாருங்கள் என்ன ஒரு துல்லியமாக தலைமுறை பேரை வரிசையாக எழுதிட்டு வந்திருக்கிறாரு. ஆமென். ஏன்னா அங்கேருந்து பார்த்துட்டே வர ஜென்ரேஷன் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற நல்ல தேவன். ஆமென். எத்தனை தலைமுறை? நம்ம அவர் நம்பிட்டோன்னா, அவர் உயர்ந்தவர்னு அவர் அடைக்கலத்தில் வந்துட்டோன்னா நமக்கு 1000 நம்ம இருக்க மாட்டோம். நமக்கு பின்பதாக ஒரு 1000 தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். எனக்காய் இறங்கி வந்தார், எனக்காய் ஜீவனை தந்தார், எனக்காய் யாவையும் செய்தார். எனக்காக தன் ஸ்தானத்தை விட்டு, உயர்ந்த ஸ்தானத்தை விட்டு மண்ணான மனுஷனாக இந்த பூமிக்கு வந்து எனக்காக அடிக்கப்பட்டு, எனக்காக நொறுக்கப்பட்டு, எனக்காக அசிங்கப்பட்டு, தாடி பீக்கப்பட்டு, காரி துப்பப்பட்டு ஜீவனை கொடுத்த அந்த நல்ல தேவனுக்கு நான் இனி என்ன செய்ய போகிறேன்? ஆமென். எனக்காய் இவ்வளவு செஞ்சுருக்கிறீங்க ஆண்டவர், உங்களுக்காக நான் என்ன செய்வேன்? நீர் பெஸ்ட்டு ஆண்டவர், நீர் உயர்ந்த, இனிமேல் பெஸ்ட்டு தான். ஆமென். அப்படி நம்ம நினைப்போம். கர்த்தர் பெஸ்ட்டாக வைப்பார். ஆமென். எல்லாவற்றையும் பெஸ்ட்டாக வைப்பார். நமக்கு சரீர பலத்தை கொடுப்பாரு. நம்ம துதியே மாறும். சத்தமாக என்ன பண்ணுவோம்? கர்த்தரை உயர்த்துவோம். இங்கே வந்து அப்படி இல்லை,
வந்த உடனே கழுகுகளைப் போல புது பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். சோர்வு இல்லை, இனி சோர்வு இல்லை. கர்த்தர் வரும்போது அவர் யார் தெரியுதா, அவருக்கு நம்ம செலுத்துறது த பெஸ்ட்டு தான். அதை சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயா. இந்த நாள் சொல்லியிருக்காரு. மற்றவங்க கிட்ட சொன்னார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறு போல பெருநிடத்தில் அன்பு கூறு. ஒன்றே ஒன்று தான். ஆனால் தேவனிடத்தில் 4, உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறணும். நீங்கள் எவ்வளவு அன்பு கூறுறீங்களோ அவ்வளோ அளவு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யோவான் சொன்னார், யோவானில் பேதுருவை பார்த்து, பேதுருவே நீ என் மேல் அன்பாக இருக்கிறாயா? அப்படி தான் கேட்டார். கர்த்தர் கண்டிப்பாக கேட்பார், அன்பாக இருக்கணும். ஆமென். அதில் அன்பாக இருந்தால் என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பிரதான அப்போஸ்தலன் ஆக பேதுருவை உயர்த்தினார். அவருக்கு மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம விசுவாசிக்கிற நம்மையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்த, எவனையும் தகுதிப்படுத்த அவராலே ஆகும். இன்றைக்கு இந்த நாமத்தை அறிந்து கொண்டோம். இனி நம்மளை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறாரு. அவரை நோக்கி கூப்பிட போகிறோம். அவர் பதில் கொடுக்க போகிறாரு. ஆபத்தில் நம்மளை தனியாக விட மாட்டார். நம்ம கூட இருந்து நம்மை காப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்காகவும்